அடுத்தது காற்று. இங்க மூக்கு வழியா போற காத்து என்னென்ன எப்படி நாம அந்த காத்தை உள்ள அனுப்புனா அந்த காத்து ரத்தமா கலக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் பார்க்க போறாங்க. பொதுவா காத்துல நடக்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, ரொம்ப சின்ன தவறு, ஆனா உலகத்துல இருக்கிற முக்காவாசி பேர் அந்த தவறு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம காத்துல அதிகப்படியா நம்ம உடம்பு ரிசீவ் பண்ற ஒரு பொருள் ஆக்சிஜன். ஆனா இதை பத்தி யாரும் கவலைப்படுறதில்ல. அதுக்கப்புறம் தான் ஹைட்ரஜன், இந்த மாதிரி ஹீலியம், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள், கார்பன், இந்த மாதிரி நிறைய வாயுக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமா 24 மணி நேரமும் நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது ஆக்சிஜன். இப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காம நாம காத்துன்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதனால என்ன பண்றோம், நம்ம படுக்கும் பொழுது ஜன்னல் கதவை சாத்தி வச்சுட்டு படுக்கிறோம். அப்போ அந்த 10க்கு 10 ரூம், 20க்கு 10 ரூம்ல காத்துல விதமான வாயுக்களும் இருக்கும். எல்லா விதமான பாக்டீரியா, மினரல், விட்டமின் எல்லாமே என்னென்னமோ இருக்கும். உலகத்துல யாரெல்லாம் என்னென்ன பொருள் எரிக்கிறாங்களோ அதுல கிடைக்கிற எல்லா பொருளும் இந்த காத்துல கலந்துருக்கும். ஏர் செல் டவர், பி செல் டவர், இந்த மாதிரி எல்லா விஷயமும் காத்துல இருக்கும். பாருங்க, இந்த கைக்குள்ள இருக்கிற காத்துல என்ன பொருள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா பொருளும் இருக்கும். ஆனா இது மூக்கு வழியா உள்ள போய் நுரையீரல் ஆக்சிஜனை மட்டும் தனியா பிரிச்சு ரத்தத்துல சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் ஆக்சிஜன் மட்டும் சப்ளை பண்றது இல்ல, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா வாயுக்களையும் சப்ளை பண்றாரு. நாம ஜன்னல் கதவை சாத்தி வச்சு படுத்தோம்னா அப்போ அங்க இருக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜன் குறைஞ்சு போறதுனால ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தீந்து போயிடும். இந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தீந்து போனோம்னா வெறும் காத்து மட்டும் உள்ள போயிட்டு திரும்ப வரதுனால நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ண முடியாம இந்த நுரையீரலால போயிடும். அதனால முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, 24 மணி நேரமும் புது காத்து உள்ள வர்றதுக்கும் பழைய காத்து வெளியே போறதுக்கும் உள்ள ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கணும். இருந்தீங்கன்னா இந்த காத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா கிராமத்துல இருந்தீங்கன்னா, கிராமத்துல ஒரு வீட்டுல தள்ளி தள்ளி வீடு இருக்குன்னா ஒரு பக்கம் ஜன்னலை திறந்து இன்னொரு பக்கம் ஜன்னலை திறந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா காத்து இந்த பக்கம் பூத்து அந்த பக்கம் போயிடும். இந்த மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க காத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆனா கிராமத்துலயோ ஏதோ ஒரு இடத்துல 2 பக்கம் ஜன்னலை திறந்தாலும் காத்தோட சிட்டி இப்ப இருக்குது. இப்ப இருக்கிற எல்லா சிட்டியில இருக்கிற எல்லா வீட்லயும் நீங்க ஜன்னலை திறந்து வச்சா கூட அந்த காத்து உள்ள வரும். நாம நினைச்சுக்கிறோம் ஜன்னலை திறந்து வச்சுட்டோம் சொல்லிட்டு, உள்ள வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா பாருங்க, ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு பக்கம் மட்டும் ஜன்னலை திறந்து வச்சுட்டு நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா, இல்ல அந்த வீட்டுல குடும்பம் நடத்துனீங்கன்னா இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா காத்து உள்ள வராது. ஒரு பக்கம் ஜன்னலை திறந்தா இன்னொரு பக்கம் திறந்தாதான் இது வழியா போற காத்து அந்த பக்கம் வெளியே போனாதான் பழைய காத்து போய் புது காத்து வருமே தவிர, ஒரு 10க்கு 10 ரூம்ல 20 ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் இருந்து அது வழியா காத்து வராதுங்கிற ஒரு சப்ஜெக்ட புரிஞ்சுக்குங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ரூமுக்குள்ள ஃபுல்லா காத்து இருக்கு, ஒரே ஒரு ஜன்னலை திறந்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே இருக்கிற காத்து ஒரு பிரஷர் இருக்கும் இல்லைங்களா, புதுசா வர காத்து என்ன பண்ணும், இந்த ஜன்னல் வழியா ஒரு பிரஷரோட உள்ள போகும். போனா 2 அடிக்கு மேல போகாது. போன உடனே பழைய காத்து உள்ள இருக்கு இல்லைங்களா, அது ஒரு குஷன் மாதிரி என்ன பண்ணு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுரும். அதனால எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, காத்தோட்டத்துக்கு என்ன பண்றாங்க, ஜன்னலை திறந்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா ஜன்னலை திறந்து பத்தாது. ஒரு பக்கம் திறந்தா நேர் ஆப்போசிட் இன்னொரு ஓட்டை, அது ஜன்னலோ வென்டிலேட்டரோ ஓட்டையோ என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஓப்பன் இருந்தா இன்னொரு பக்கம் ஓப்பன் இருந்தா அதுக்கு பேர் தான் காற்றோட்டம். ஒரு பக்கம் மட்டும் ஓப்பன் இருந்தா அதுக்கு பேர் காற்றோட்டம் கிடையாது. ஒரு கொஞ்சம் காற்றோட்டம் சொல்லிக்கலாம். ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் அடைச்சு வைக்கிறத விட ஏதோ ஒரு பக்கம் திறந்து வச்சுக்கிறது அது நல்லது. இருந்தாலும் 2 பக்கம் திறந்து வச்சா இன்னும் நல்ல காத்தோட்டம் கிடைக்கும். அதனால நாம இருக்கிற வீடானாலும் ஆபீஸ் ஆனாலும் பாத்ரூமா இருந்தாலும் கக்கூஸா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் 24 மணி நேரம் காரணம் பழைய காத்து வெளியே போகணும். இந்த மாதிரி அமைப்புல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆரோக்கியம் கூடவே இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றோம், இருக்கிற வீட்டை கட்டும் பொழுது கரெக்டா நம்ம இடம் எங்க இருக்கோ பார்த்து கட்டிடுறோம். ஜன்னல் கதை வைக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்படியே ஜன்னல் கதை வச்சாலும் பக்கத்து வீட்டு ஜன்னல் இங்க இருக்குது, ஒரே அடியில் இருக்கு, காத்தெல்லாம் உள்ள வராது. அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, 24 மணி நேரம் நம்ம காத்து நல்ல காத்து உள்ள போகணும்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். நீங்க ஜன்னல் கதவை திறந்து விட்டாலும், இப்ப இருக்கிற சிட்டி லைஃப் நான் சொல்றேன், கிராமத்துல விட்டுருங்க, சிட்டிக்குள்ள ஜன்னல் திறந்து வச்சாலும் காத்தோட்டம் வருது. என்ன டெக்னிக் இருக்குது, நீங்க எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் கட்டிக்கங்க. பாருங்க, ஒரு 10 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஒரு பைப் எடுத்துக்கங்க, இந்த கடைசியில காத்தை வச்சு ஊதுங்க. அப்படின்னு ஊதுனீங்கன்னா இந்த காத்து எவ்வளவுக்கு போகுதோ 10வது கிலோமீட்டர்ல எத்தனை காத்து உள்ள போச்சுதோ அதே அளவு காத்து 10வது கிலோமீட்டர் வெளியே போகும். இதுதான் காத்துடைய தத்துவம். அப்போ ஒரு இடத்துல காத்து உள்ள போனா இதுக்கு எவ்வளவு காத்து உள்ள போகுதோ அந்த பக்கம் வெளியே போகணும்.